சார் திருப்பூர் எல்பி ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷனில் இருக்கும். எனக்கு வந்து ஒரு 4% சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிங் ரோடு மற்ற ரோடுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே மெயினான ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே பெருமனூரில் போய் ஜாயின் ஆகக்கூடிய ரோடு. சின்னதாக ஒரு 1/4 மணி நேரம் மழை பெஞ்சாலும் ஒரு கால் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துடுது. அதுக்கான ஏதாச்சும் பிளான் இதில் இருக்குதுங்களா, இல்லை அடிஷனல் ஆட் பண்ணுவீங்களா? இல்லை மக்கள் வந்து அதை எல்லாரோட ஸ்டேட்டஸ்லையோ ஃபேஸ்புக்லேயோ நிறைய தடவை அவங்க சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. இல்லை அதுக்கான இது பல வருஷமாக ஒரு 20 வருஷமாக மக்கள் அது பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்பயுமே வந்ததுனாலும் எல்லா கடைக்குள்ளேயும் தண்ணி போயிருக்கு. மெயினான ரோடு இப்போ வந்து இந்த சுற்றி இருக்கிற ரோடெல்லாம் யாருக்கும் கேட்கல. ஆனால் கேட்கக்கூடிய ரோட மக்கள் பண்ணல. அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுறோன்னு தான் இன்னும் சொல்கிறீங்க. 2041 நீங்கள் ஸ்டடி பண்ணுறோன்னு தான் சொல்கிறீங்க. அது ஒன்றுங்க சார். அதுக்கடுத்து செகண்ட் உள்ளது வந்து இது ஸ்ட்ரக்சராங்க சார். இது மக்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இதில் எந்த பிளானும் இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கிற மாதிரி எதுவும் பிளான் இருக்குங்களா? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இதில் இல்லை. ரெண்டாவதுங்க சார். மூணாவது வந்து வாட்டர் பாடிஸ் இருக்கு இல்லைங்களா, வாட்டர் பாடிஸ் எந்த ஆக்குபேஷனும் இல்லைன்னு சொல்லி அதை போட்டுருக்கு. 0 ஆக்குபேஷன் போட்டுருக்குது. நீங்கள் இப்போ காட்டினதுல வாட்டர் பாடிஸ் ஆக்குபேஷன் 0 நம்ம வாட்டர் பாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணல. அதான் சார் ஆக்குபேஷன் பண்ணலன்னு தான் நீங்கள் போட்டுருக்கீங்க சார். எந்த பில்டிங்கும் நாங்கள் பண்ணல, வாட்டர் பாடிஸ் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதாங்க சார் மீனிங். நீங்கள் எந்த வாட்டர் பாடிஸ் வந்து ஆக்குபை பண்ணலன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படிதான் அது இப்போ இருக்கிற வாட்டர் பாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பண்ணலன்றதுக்கான டேட்டா அது கிடையாது. இப்போ ஆஸ் ஆஃப் கிரவுண்ட் வந்து என்ன வாட்டர் பாடி இருக்கோ அந்த பர்சன்டேஜோட ஃபிகர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏக்கரா பூமி இருக்குது, அது நடுவில் ஒரு சின்ன வாட்டர் பாடி இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கரால் வந்து அந்த வாட்டர் பாடி வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் என்ன பரப்பா ஆக்டிவேட் பண்ணிருக்கு அந்த டேட்டா அது. இப்போ திருப்பூரில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் பாடி இருக்குன்ற டேட்டா அது. அதில் என்க்ரோச்மெண்ட் இருக்கா என்க்ரோச்மெண்ட் இல்லையான்னு அந்த ஃபிகர் பேசாது. அந்த வாட்டர் பாடியை பொறுத்த மட்டும் இல்லை. இப்போ 43.12 சதுர வந்து வாட்டர் பாடியாக இருக்குது, நீர்நிலையாக இருக்குது. அதை வந்து ஃபர்தராக அதை சுற்றி 15 மீட்டர் வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நம்ம வந்து ப்ரொபோசல்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்கார்பரேட் பண்ணிருக்கோம். அதே பர்சன்டேஜை நம்ம அப்படியே ரிட்டைன் பண்ணிருக்கோம். அதை 36.51 36.51 நம்ம ரிட்டைன் பண்ணிருக்கோம். அதில் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து எந்த ஒரு கட்டுமானமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்கார்பரேட் பண்ணிருக்கோம். இப்போ 2006 நீங்கள் கொடுத்துருந்த மாடலில் வந்து ஆக்குபேஷன் எவ்வளோ இருந்ததுங்க சார்? என்க்ரோச்மெண்ட் ஸ்டேட்டஸ் இல்லை. அதான் 2006 வந்து ஆக்குபேஷன் டீட்டெயிலாக இருக்குது. அது மெயினான டீட்டெயில். இப்போ இந்த குளத்தில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேங்க சார். திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாமல் அந்த வரைக்கும் குளமாக தான் இருந்தது. இதுவே ஒரு ஆக்குபேஷன் தான். இது மாதிரி ஆக்குபேஷனோட டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அது. ஏன்னா வந்து மற்ற நிலங்கள் ஆக்குபை பண்ணுறதுனா பொதுவான மக்கள் எதுவுமே பாதிக்காது. ஆனால் தண்ணி ஆக்குபை பண்ணுறது வந்து பொதுவான மக்கள் எல்லாருமே பாதிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டெஸ்ட், போர் வாட்டர் டெஸ்ட்டு நான் வந்து நம்ம டுவாட் போர்டு இருக்கு இல்லைங்களா, வாட்டர் போர்டில் கொடுத்துருந்தேன். அதில் வந்து வாட்டரோட அல்கலினிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 589 வந்திருந்தது. இதை வந்து நீங்கள் பில்டிங் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்தது. எப்படி ஒரு பில்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற தண்ணியை கவர்மெண்டோட செக்டரில் வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னு அது பிறகு படித்து பார்த்தா இப்பயும் நீங்கள் போய் அதை எடுத்து பார்க்கலாம். IS 1056 2012 அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே அல்கலினிட்டி வேல்யூ 600 போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அல்கலினிட்டி வேல்யூ 30 to 400 ppm இருந்தால் தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக மக்களுக்கு எபோவ் 400 ppm இருக்கிற வாட்டர் கொடுத்துருக்குறீங்க. இதனால மக்கள் அத்தனை பேரும் கிட்னி அந்த இப்போ கூட இருக்கிற எல்லா இடத்துலையும் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கேன் வச்சுருக்கிறீங்க. பணம் இருக்கிறவங்க எல்லாரும் 10 ரூபா கொடுத்து வாங்கிப்பாங்க. பணம் இல்லாத மக்களுக்கு குடிக்கிற தரமான தண்ணியை நீங்கள் கொடுக்குறீங்களா? அதுக்கான மாஸ்டர் பிளான் எதுவும் இருக்குதா? TDS எவ்வளோ வச்சு கொடுக்குறீங்க, அல்கலினிட்டி வேல்யூ எவ்வளோ வச்சு நீங்கள் வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் டெக்னிக்கலாக ஏதாச்சும் கொடுத்துருக்குறீங்களா? வாட்டர் சோர்ஸுங்கிறது குவாலிட்டியான தண்ணி வந்து தமிழக கவர்மெண்ட்டோ இல்லை கலெக்டரேட்டோ கொடுக்குறாங்க. இவ்வளோ வேல்யூல இவ்வளோ பெர்காப்பி இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ள குவாலிட்டியான வாட்டர் நாங்கள் கொடுக்குறோங்கிற அனௌன்ஸ்மெண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா? இதில் TDS மட்டும் போட்டிருக்குது. அதில் எந்த ஒரு மெயினான TDS வேல்யூவோ அதுக்கான pH வேல்யூ, குளோரைடு வேல்யூ எந்த வேல்யூ இதை மென்ஷன் பண்ணல. ஆனால் இன்னைக்கு திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நொய்யல் ரிவர் அத்தனையும் சாக்கடையாக தான் ஓடிட்டு இருக்குது. இருக்கிற குளங்கள் அத்தனையும் சாக்கடையாக ஓடுது. அது ஃபுல்லாக நிலத்தடி நீருக்குள்ளே போய் மக்கள் போர் தண்ணி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க.
மேக்ஸிமம் எத்தனை பேர் வந்து அதை ஆர்வம் பண்ணி குடிக்கிறாங்கன்னு தெரியாது. அத்தனை பேரும் போர் வாட்டர் டேரக்டாக யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இதுக்கான ஆக்டிவிட்டிஸ், இதுக்கான முக்கியமான விஷயத்துக்கு ஏதாச்சும் மாஸ்டர் பிளான்ல இருக்குதுங்களா? ஆமாம் சார், அதுதான் தேவை. சார் இப்போ இது வந்து எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் செட்டிங் சார். திருப்பூர் கார்பரேஷன் வந்து 150 ஸ்கொயர் ஃபீட் சார். அதை அப்படியே இன்க்ளூட் பண்ணுறோம். புஷ்பாத் வந்து கல்லடத்து சொல்லி டவுன் பண்ணுறதுக்கு 400 ஆயிரம் வில்லேஜ் பண்ணுறதுக்கு 54 நம்பர்ஸ் மொத்தம் 1030 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ வந்து ப்ரோபோஸ்ட் வந்து